ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா எப்பயுமே பெருசாக பார்சல் பிரித்து பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம சின்னதாக இருக்குது பார்சல், இது என்னன்னு தெரியலேன்னு பார்க்காதீங்க. இது நான் வெயிட் பார்க்குற மிஷின் தாங்க. இது ஆன்லைனில் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். நம்ம இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை, இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள் பார்த்துட்டு, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு முதற்கொண்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்கள். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 358 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது நம்ம வெயிட் பார்க்குற மிஷின் தான் இது. இதுக்கு பேட்ரி 2 தனியாக கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்ரியை கைட்டி நம்ம இதில் போடலான்னு போட்டால் ஏற்கனவே கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. இதை போட்டு பார்த்து அந்த லைட்டு ஆனே ஆகலை. பேட்ரி அது போடுற அந்த இது லூஸாக இருக்கா என்னன்னு தெரியல, இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு எரியுமான்னு தெரியல. விட்டு எனக்கு அது லைட்டு வெளிச்சம் வர மாதிரி இருந்தது. எனக்கு இது நல்லா இருக்கா இல்லை ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க தெரியல. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது லைட்டு அந்த நம்பர் காமிக்கிறது விட்டு காமிக்குது. பேட்ரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்ரி எப்படி ஓப்பன் பண்ணி எதை ஓப்பன் பண்ணி போகிறதுனே தெரியாமல் கொஞ்ச நேரம் நான் டவுட்டாக எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எதில் ஓப்பன் பண்ணுறது, எப்படி திறக்கிறது, புதுசாக இருக்குது, நம்ம எதாவது விவரம் தெரியாமல் எதையாவது பிடிச்சி இழுத்து உடச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானும் எப்படி திருப்பி ஒரு 10 நிமிஷம் பார்த்தேங்க. அப்புறம் எனக்காக தோணுச்சு, இது இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், பெண்களாக இருந்துட்டு எது எப்படி செய்யணும்னு ஒரு சில விஷயம் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஹஸ்பண்டே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாம் அவங்களே பண்ணி தருவாங்கன்னு சொல்லி இருந்துட்டு, இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு தடுமாற்றம் வருது பாருங்கள். இந்த ஒரு விஷயமே போதும். இதுக்கு தான் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும்னு நான் சொல்கிறது. இப்போ ஒரு வழியாக அது எதில் பேட்டரியை போகணுன்னு கண்டுபிடிச்சி இப்போ பேட்டரியை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் போட்டாக்கா அது நான் பார்த்திங்கன்னா லைட்டு கொஞ்சம் விட்டு எரியுது. ஒரு டைம் எரியுது, ஒரு டைம் ஆஃப் ஆகிடுது. இது உண்மையிலே நல்லா இருக்கா இல்லை ஏதாவது இதில் ஃபால்ட் இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க தெரியல. சரி, எதாக இருந்தாலும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு லைட்டு எரியும்போது டக்குன்னு நம்ம ஏறி நின்று வெயிட்டை பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் ஏறி நின்று வெயிட்டை பார்த்தா எனக்கு 52 கிலோ காமிச்சிது. கரெக்டு தான், வெயிட்லாம் கரெக்டாக தான் காமிக்குது. நான் ஆல்ரெடி அதே ரேட்டு தான் எப்பயுமே இருப்பேன். ஏறவும் மாட்டேன், இறங்கவும் மாட்டேன். அதனால் அது ஓகே தான். ஆனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. இதுதான் என்னன்னு தெரியல எனக்கு. இது பேட்ரி நல்லா இருக்கா இல்லை பேட்ரி போடுற அந்த அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது பாருங்க, அது ஏதாவது லூஸாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம வேறு யார்கிட்ட காமிச்சு என்னன்னு கேட்போன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி போட்டு பார்க்குறது, ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் வைக்கிறது, அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆஃப் ஆகிடுது. ஏற்கனவே லைட்டாக அந்த தலைவலி அதிகமாக ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி, எது இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே நான் ஓரமாக வச்சுட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது எதுக்காக நான் வாங்கினேன்னா, நம்ம ஒயர் கூடையெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுறோம்ல, நமக்கு நிறைய ஆர்டர் கொடுத்து நம்மளுக்கு வெளியிலேருந்து பின்னி அனுப்புகிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒயர் கூடையை வாங்கி நம்ம இப்போ எடை போட்டு பார்த்து கொஞ்சம் ஈஸியாக அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு டக்குன்னு கொடுத்துர்லாம். ஏன்னா ஒரு சில பேர் சைஸாக நிறையா அனுப்பிடுறாங்க. அதுக்காக தான் நான் வெயிட் மிஷின் ஆர்டர் பண்ணேன். அதான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன் போல். இது யூஸ் ஆகுமா என்னன்னு தெரில, இதில் பார்க்கலாமான்னு. ஒயர் கூட எடுத்து வச்சாலே ஆஃப் ஆகிடுது. இது என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். இல்லை வேறு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாமா இல்லை இதை ரிட்டன் பண்ணிடலாமா, இது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நானும் ஒயர் கூட எடுத்து வச்சு ஒரு ஆசையாக இந்த ஒயர் கூட எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துடலாம் கண்டிப்பான்னு சொல்லி ஒரு விடாமுயற்சியாக வச்சு பார்த்தேங்க. டக்குன்னு பாருங்கள், லைட் எரியுது, அப்புறம் ஆஃப் ஆகுது. இப்படியே தான் இருக்குது. சரி, இது வாங்கினது இது தேவையான்ற மாதிரி எனக்கு. ஆனால் தேவைன்னு தான் வாங்கினேன். ஆனால் இந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. ஒரு கூட நம்ம இதில் வச்சு பார்க்க முடியல. இல்லை கூட போகிறதுக்கும் தனியாக வேறு மிஷின் வாங்குமான்னு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு தான் சரி நான் ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம டக்குன்னு வந்துருச்சு. அதுவும் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும். இன்னொன்று தான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும். இது முழுக்க பார்த்திங்கன்னா என் மேலே தான் மிஸ்டேக்கு. நான் தான் வாங்கும்போது நமக்கு யூஸ் ஆகிற மிஷினாக பார்த்து எப்படி மாடலு என்ன
எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து வாங்கியிருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியல. அதனால் வந்து நான் வந்து சரி பார்த்த வேகத்துக்கு இது ஒன்று ஆர்டர் பண்ணுமேனு ஆர்டர் பண்ணிட்டேன். தப்பு ஃபுல்லாக என் பேரில் தான் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம ரிட்டன் பண்ணுறதா என்னான்னு சொல்லி 2 நாள் கழித்து தான் நம்ம தெரியும். இதுக்கும் பேட்டரியை போட்டு எடுத்து ஓரமாக வச்சலான்னு சொல்லி வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாவது பேட்ரி லைட் எரியுமா இல்லை திரும்ப நம்ம போட்டு தான் பார்க்கணுமா அப்படின்னு தெரியல. இதை பற்றி உங்கள் வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதுவும் தெரியலன்னு சொல்லி யாரும் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த அளவுக்குலாம் நமக்கு இதை பற்றிலாம் அனுபவம் தெரியாது. சாதாரணமாக வீட்டில் ஒரு சிலிண்டர் வாங்குறது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இப்போ தான் நம்ம இருந்துட்டோம் இவ்வளோ நாள். எல்லாத்துக்குமே ஹஸ்பண்டை நம்பி நம்ம வாழ்ந்துட்டோம். அது எவ்வளோ பெரிய தப்புன்றது நம்மளுக்கு இப்போ தான் புரியுது. இந்த ஒரு மிஷினை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.